நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து எவ்ரிடே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எஸ்சி பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தெலுங்கானா. அடுத்து பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கேஆர் ராம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் இப்போ வந்து யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நா. முருகானந்தம். அவர் தான் வந்து இருக்கார். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் பார்த்திங்கன்னா நா. முருகானந்தம். அடுத்து பாருங்கள், அம்பேத்கரின் டாஷாவது பிறந்தநாள் சமீபத்தில் கொண்டாடப்பட்டது. அம்பேத்கருடைய பிறந்தநாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 தான் முடிஞ்சு. இப்போ வந்து அவருடைய எத்தனாவது பிறந்தநாள் வந்து கொண்டாடினாங்க அதுதான் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 134வது பிறந்தநாள். அடுத்து பாருங்கள், இந்து மதத்தின் புதிர்கள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்து மதத்தின் புதிர்கள் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அம்பேத்கர். இந்த புத்தகத்தை தான் பார்த்திங்கன்னா இப்போது அம்பேத்கருடைய பிறந்த நாளில் தமிழில் வந்து மொழியாக்கம் செஞ்ச புத்தகத்தை வந்து மு.க. ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருப்பார். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் கோல்கொண்டா நீல வைரம் எந்த நாட்டில் ஏலமிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்கொண்டா வைரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த வைரத்தை பார்த்திங்கன்னா ஏலம் விட போகிறாங்க. எந்த நாட்டில் வந்து ஏலம் விட போகிறாங்க அதான் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெனிவா நாட்டில் தான் வந்து ஏலம் விட போகிறாங்க. அடுத்து பாருங்கள், உலக வில்வித்தை போட்டியில் தீரஜ் எந்த பட்டம் வென்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்கல பட்டம் தான் வந்து வாங்கியிருப்பார். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.